ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் தேங்காய் பால் வச்சு சாதம் செஞ்சுருக்கேங்க. இது வந்து நெய் சாதம் மாதிரி, பிரியாணி மாதிரி சூப்பர் டேஸ்டியாக இருக்கும். வாங்க அது எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். இன்றைக்கி வந்து கோயிலுக்கெல்லாம் போயிட்டு வந்ததுனால நிறைய தேங்காய் மூடி இருந்ததுங்க. அதனால சரி தேங்காய் பால் சாதம் செய்யலாமேன்ட்டு நான் ஒரு பெரிய மூடியாக இருந்ததுனால 2 மூடி தான் திருகினேன். 2 மூடி தேங்காய் திருகி நல்லா மிக்சியில் அடிச்சிடணும். அடிச்சுட்டு சுடுதண்ணி நல்லா வெதுன்னு தண்ணி வச்சுட்டு சுடுதண்ணியில் போட்டு வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் நான் வந்து குக்கரில் தான் சாதம் செய்ய போகிறேன். சாதம் செய்கிறதுக்கு நெய் தான் சேர்த்துக்கணும். நெய், தேங்காய் எண்ணெய் இருந்தால் நெய்யும் தேங்காய் எண்ணெய் கலந்து சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு அதில் பட்டை, அந்த ஹோல் கரம் மசாலா எல்லாமே சேர்த்துக்கணும். முந்திரி பருப்பு போட்டு வறுத்ததுக்கப்புறம் பிரியாணி இலை, பட்டை, லவங்கம், கிராம்பு, ஏலக்காய் எல்லாம் சேர்த்து அதெல்லாம் நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் நான் வந்து பெரிய வெங்காயத்தை நீளமாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன். அதையும் சேர்த்து அதை வந்து நம்ம நல்லா பொன்னிற ஆகிற அளவுக்கு நம்ம வதக்கணும். நம்ம பிரியாணிக்கு வதக்குற மாதிரி இதை வந்து நல்லா நம்ம வதக்கிடணும். இதில் ஃப்ளேவருக்காக 2 பச்சை மிளகாய் கட் பண்ணி போட்டிருக்கேன். நான் முழுசாகவே போட்டுக்கலாம், நம்ம இருந்தாலும் நான் கட் பண்ணி சேர்த்துருக்கேன். நம்ம காரத்துக்கு வேறு எதுவும் சேர்க்குறது இல்லைல்ல, அதனால் கூடவே உங்களுக்கு தேவைன்னா இன்னும் 2 மிளகா கூட போட்டுக்கலாம். இந்த மிளகா ரொம்ப காரமாக இருந்ததுனால நான் பெரிய மிளகாயை 2 தான் போட்டிருக்கேன். வெங்காயம், அதோட இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 1 ஸ்பூனு, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 1 ஸ்பூனு போட்டு நல்லா வதக்கிடணும். அந்த எண்ணெயிலே நல்லா நம்ம வதக்கணும். நம்ம இந்த முந்திரி பருப்பை ஃபஸ்ட்டு நம்ம நெய்யில் வறுத்துட்டு ஃபஸ்ட்டே கூட சேர்த்துக்கலாம், இல்லை கடைசியில் கூட நம்ம சேர்த்துக்கலாம். அப்போ அதிலே வறுத்ததோடய விட்டுட்டேன். கடைசியில் வேணால் நம்ம மேலாப்பிலையும் சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் ஒரு கைப்பிடி அளவு, ஒரு கைப்பிடி வேண்டாம், ஒரு அரை கைப்பிடி அளவு இருந்தால் கூட போதும், ரொம்ப புதினாவும் வேண்டாம். போட்டு புதினாவை நல்லா வதக்கினதுக்கப்புறம் மல்லித்தலையும் அதே மாதிரி ஒரு கைப்பிடிக்கு கொஞ்சம் குறைவாக சேர்த்துக்க வேண்டியதுதான். இன்னும் நைஸாக கட் பண்ணி சேர்த்துக்கிட்டால் நல்லாயிருக்கும். நான் கொஞ்சம் அப்படியே கையிலே பிச்சு நேரம் ஆயிடுச்சு அப்படின்ட்டு படக்குன்னு இப்போ கட் பண்ணாமல் போட்டுட்டேன். ஆனால் நல்லா கட் பண்ணி போடுங்க, சூப்பராக இருக்கும். இதுவுமே உங்களுக்கு குக்கர் விசில் எல்லாம் கரைஞ்சிரும், இருந்தாலும் நம்மளுக்கு பார்க்க கொஞ்சம் நல்லாயிருக்கும். நல்லா வதக்கிட்டு தேங்காய் பால் வந்து நம்மளுக்கு சுடுதண்ணியில் நல்லா தேங்காய் அரைச்சிட்டு ஊற்றி எடுத்து வச்சுருக்கேன். இதை வந்து நம்ம இப்போ வடிகட்டிக்க போகிறோம். ஒரு பால் தான் எடுத்திருக்கேன் நான் இன்றைக்கி. தேங்காய் நிறைய இருந்ததுனால 2வது பால்லாம் எடுக்கலை. பால்லே தேவையான அளவு நம்மளுக்கு கிடச்சிருச்சு, அதனால் போதுன்ட்டு நான் 2 அளவுக்கு அரிசி தான் போட்டிருக்கேன். அதுக்கு நம்ம 4 அளவுக்கு தண்ணி ஊற்றணும், 2 மடங்கு தண்ணி ஊற்றணும். இந்த அளவுக்கு தேங்காய் பால் நம்மளுக்கு கிடச்சிருச்சு. இப்போ நம்ம இதை தூக்கி நல்லா வதங்கினதுக்கப்புறம் இதில் சேர்த்துக்கலாம். நீங்கள் தேவைப்பட்டால் கொஞ்சம் தயிர் சேர்த்துக்கங்க. நம்ம எப்போ பிரியாணிக்கு சேர்ப்போம்ல, நான் சேர்க்கலை, ஆனால் அதுவே நல்ல டேஸ்டியாக தான் இருந்துச்சு. சேர்த்துட்டு தேவையான அளவு உப்பு போட்டுட்டு நம்ம லேசாக கொதி வந்த உடனே நம்ம அரிசியை போட்டுறணும். இது நம்ம பிரியாணிக்கெலாம் கொதிக்கிற மாதிரி நல்லா கொதிக்க விடக்கூடாது. தேங்காய் அது திரண்டு போனாலும் போயிடும். அதனால் நம்ம அவ்வளவுக்கு கொதிக்க வைக்க வேணாம். லேசாக கொதிக்க ரசத்துக்கு நம்ம சொல்கிற மாதிரி லேசாக கொதி வர ஆரம்பிக்கும் போதே நம்ம அரிசியை போட்டுடணும். நான் இன்றைக்கி பிரியாணி அரிசி, பாஸ்மதி அரிசி எந்த ரைஸும் போடலை. வீட்டில் உள்ள சாப்பாட்டு ரைஸ் தான் போட்டிருக்கேன். எங்கள் வீட்டில் உள்ள ரைஸ் வந்து பொன்னி அரிசி தான் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டேன். 1க்கு 2ங்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றிருக்கேன். தேங்காய் பால் எனக்கு கரெக்டாக வந்துருச்சு. ஒரு டம்ளர் அளவுக்கு கொஞ்சம் பத்தாமல் இருந்துச்சு, 1 டம்ளர் அளவுக்கு சேர்த்துருக்கேன் தண்ணி. அதாவது நீங்கள் ஒரே தேங்காய் பாலாவும் சேர்த்தாலும் நம்மளுக்கு வந்து அது வந்து திகட்டுற மாதிரி இருக்கும். அதனால் அதில் ஒரு டம்ளராக தண்ணி கலந்துக்கிற மாதிரி அதுக்கு தகுந்த மாதிரி தேங்காய் நம்ம எடுத்துக்கணும், பால். அதனால தான் ஒரு முதல் பாலே எடுத்திருக்கேன். 2வது மறுபடியெல்லாம் நான் போட்டு புழிஞ்சு எடுக்கலை. பாருங்கள், நல்லா வெந்து வந்திருக்கு அரிசி. இப்போ நம்ம இதை வந்து இதுக்கு வந்து நான் இன்றைக்கி காளான் கிரேவி தான் வச்சுருக்கேன். இப்போ நம்ம அதை மிக்ஸ் பண்ணி பார்ப்போம் எப்படி இருக்குன்னு. குழஞ்சிருக்கான்னு பார்ப்போம். அரிசியெல்லாம் குழையலை, நல்லா வெந்திருந்தது. பாருங்கள் எவ்வளோ உதிரியாக எப்படி இருக்குதுன்னு பாருங்கள். நல்லா கிண்டிட்டேன்னா இப்போ அரிசி எப்படி இருக்குது. நம்ம சாப்பாட்டு ரைஸ் தான், 2 விசில் தான் வச்சேன். கரெக்டாக 2 விசில் வச்சு எடுத்து என்னாலே அந்த தம்மிலே நல்லா மலர்ந்து எப்படி இருக்குது பாருங்கள். சூப்பராக இருந்தது, டேஸ்டியாகவும் இருந்தது. இதுக்கு உருளைக்கிழங்கு மசாலா, நம்ம முட்டை, வேறு சிக்கன், மட்டன் எது வேணாலும் வச்சு சாப்பிட்லாம். நேற்று
புரட்டாசி ஒன்றும் இல்லையா, அதனால் நேற்று நாங்கள் தேங்காய் பால் சாதம், காளான் கிரேவி. இதே மெத்தடில் நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு மறக்காமல் சொல்லுங்கள். இதுக்கு சைடிஷ் வந்து நான் காளான் கிரேவி வச்சுருக்கேன். இதுக்கும் ரொம்ப செம்ம டேஸ்டியாக இருந்தது. பாருங்கள் எவ்வளோ உதிரி உதிரியாக சாதம் கிடச்சிருக்குன்னு பாருங்கள். இப்போது உங்களுக்கு இப்போ பிளேட்டில் வைக்கும்போதே தெரியும், இவ்வளோ உதிரி உதிரியாக சாதாரண பொன்னி அரிசி தான். டேஸ்ட்டு சூப்பராக இருந்ததுங்க. இதுக்கு நான் காளான் கிரேவி வச்சுருக்கேன். நீங்கள் பன்னீர் கிரேவியோ இல்லை உருளைக்கிழங்கு, கத்திரிக்காய், முட்டை, நமக்கு என்ன வேணாலும் வச்சு சாப்பிட்லாம். கிரேவி செம்மையாக இருக்கும். இதே மாதிரி ஈஸியான மெத்தடு தான். நான் என்ன சொன்னதில் எந்த கஷ்டமே இல்லை, டக்குன்னு செஞ்சிடலாம். தேங்காயும் நம்மளுக்கு வீணாகாது. கோயிலுக்கெல்லாம் போயிட்டு வந்தாலும் நிறைய தேங்காய் மிஞ்சி போயிடுதுங்க. என்ன பண்ணுறதுன்னு தெரிய மாட்டேங்குது. இன்றைக்கி தான் சரி இப்படி செஞ்சிடலாம்ன்ட்டு இந்த மாதிரி செஞ்சேன். பிள்ளைங்கள்லாம் நல்லா விரும்பி சாப்பிட்டாங்க.